உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாருங்க இன்ஸ்பெக்டர், இது எங்க வீட்டு பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிட்டுதான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இத பாருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது டிஎஸ்பி சாரோட நேரடி உத்தரவு. இந்த பஞ்சாயத்தை இதுக்கு மேல நான் நடக்க விட மாட்டேன். எல்லாரும் கலைஞ்சு போங்க, கலைஞ்சு போங்க. எந்த பஞ்சாயத்தை நடக்கூடாது. கிளம்புங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு செகண்ட் கூட டைம் தர மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க சொல்லுதியா? இவங்க நடக்க போறது. சண்முகம், நீ பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். ஹலோ சார், ஒரு பொண்ணு அவ தாலி அவ கழுத்திலேயே போட்டுட்டு இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லையே. அதுக்கு என்னமா இப்ப? அது அந்த பொண்ணோட இஷ்டம். வெரி குட். ஒரு பொண்ணு தான் கழுத்துல தாலிய போட்டுக்கணுமா போட்டுக்க கூடாதான்னு அவளே முடிவு பண்ணலாம் இல்லையா? கோர்ட்டு கூட இதானே சொல்லிருக்கு. அது அந்த பொண்ணோட இஷ்டம் தானே? ஆமா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. இப்ப ரத்னாவுக்கு அவ கழுத்துல அந்த தாலி இருக்கிறது பிடிக்கல. அவளுக்கு அதுல இஷ்டமே இல்ல. ஆமா சார், இது இந்த சைக்கோ கட்டின தாலி. இது என் கழுத்துல தொங்குறது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு வேண்டாம். பாத்தீங்களா, இது இந்த பொண்ணு தானா எடுத்த முடிவு. இத நீங்க தடுப்பீங்களா? அது எப்படி இவங்க தடுக்காம இருக்க முடியும்? அவர் தடுத்தார்னா ஒரு தனி மனித உரிமையில அவர் தலையிடுறதா அர்த்தம். அதுக்காக இவர் மேல கேஸ் போட்டு நானே இவரை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து கேள்வி கேட்பேன். அதுக்காக முடிவு பண்ணியாச்சு. ஏ ரத்னா, இதோ நிக்கிறாரே இந்த இன்ஸ்பெக்டர், இவர் சாட்சியா அந்த தாலியை அறுத்து வீசுடி. எலே, அந்த தாலிய கட்டி அந்த கேடு கட்ட மூஞ்சில வீசி எறியல. ஐயோ, நீ அறுத்து போடுதா? மனுஷனாடா நீ? மனுஷனா? கட்டின பொண்டாட்டி அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பிளான் பண்ணியே கள்ளு தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டியே. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனோட எந்த பொண்ணு வாட முடியாதுடா. சபாஷ்ல சபாஷ். எலே, இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கேயாச்சும் பார்த்து அவளுக்கு தொல்லை கொடுத்த என்ன நடக்குன்ட்டு உனக்கே தெரியும். ஏனே, அத மீறி நடந்துருச்சுன்னா 6 அடி உயரத்துல அனாதையா ஒரு பணம் குப்பை தொட்டில கடந்ததுன்னு செய்தி வரும். பாண்டி சார், நீங்க டிஎஸ்பி ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். இத பாருங்க, இது டிஎஸ்பியோட உத்தரவு. நாங்க கிளம்புறோம். வாங்கல போலாம். எத்தனை நாளாச்சு இப்படி சந்தோஷமா சாமியை கும்பிட்டு. ஆமாட்டி, நான் உண்டா இருக்கிறத கூட கொண்டாட முடியல. ரத்னாக்கா வாழ்க்கை இப்படி அந்தரத்துல கிடக்குதேன்னு டெய்லி மனசு கிடந்து துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாசமா போறவன் மனுஷனா அந்த வெங்கடேசன். அவன் கைய உடைச்ச அடுப்புல வைக்க என்ன பாடுபடுத்திட்டான். விளங்கவே மாட்டான்டி. இனிமே அவனை ஊருக்குள்ள யாராவது மதிப்பாங்க?
பஞ்சாயத்துக்கு நாமளும் போயிருக்கணும்டி. போயிருந்தா ரத்னாக்கா அந்த கேடு கட்டவன் மூஞ்சிலேயே காரி துப்பி தாலிய மூஞ்சில வீசினதை நம்ம மனசார பாத்திருக்கலாம். ஆமாட்டி, கூட நின்னு நாமளும் அந்த நாசமா போனவன 4 ஏசி இருக்கலாம். ஏசுறதா? நானா இருந்தா அந்த இடத்துலயே கால்ல இருக்கிற செருப்பு கழட்டி ஆசை தீர அவன் அட்டி அடி நடிச்சிருப்பேன். மானங்கெட்டவன். அதெல்லாம் அந்த ஜென்மத்துக்கு உரைக்குங்கிற. அதானே, அம்புட்டு மானம் இருக்கிறவனா இருந்தா அக்கா உன்னை பிடிக்கலன்னு சொன்னதும் தானே விலகி போயிருப்பாம்ல. அசிங்கம் பிடிச்சவன். வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல அவனுக்கு. ஒரு நாள் என் கையில சிக்குவான்ட்டு நல்லா விளக்கம் மத்த கையில எடுத்து சாணியில முக்கி அவனை தெருவுல ஓட விட்டு அடிக்கல. என் பேரு வீரா இல்லட்டி. இந்த தேங்காய் சாப்பிடு. டேய் வெங்கடேசா, இரு. கொஞ்சம் இருப்பா, திருநீர் வச்சுக்கோ. இன்னில இருந்து எல்லாம் விலகிடும் யா. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாயா வீட்டுக்கு போலாம். வா வாடா வாடா வெங்கடேசா, வாப்பா, போலாம். போலாம் வா. வாடா வீட்டுக்கு வாப்பா. போலாம். அங்க என்ன பார்வை, நட. ஏறுப்பா, சாமி கும்பிட்டாச்சுல, இனிமே நேரா வீட்டுக்கு தான் போகணும். வந்து ஆட்டோல ஏறுப்பா. வாப்பா வா. ஏய், நான் கோயிலுக்கு போகணும். இப்பதானே அங்க இருந்து வந்தோம். நீங்க அவளுகளை பார்க்கலையா? யாரப்பா? அதான் அந்த ரத்னாவோட தங்கச்சிக வீராவும் இசக்கியும். எம்புட்டு பேச்சு பேசுறாளுவ தெரியுமா? அவங்கள நீ எங்கடா பார்த்த? அவளுக்கு உள்ளதான் இருக்காளு. அவளுக்கு அந்த பேச்சு பேசுறாளு. அதுலயும் அந்த வீரா என்ன விளக்க மாத்தால தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பாளாம். என்ன பார்த்தா அவளுக்கு அம்புட்டு இலக்காரமா போச்சா? பாத்துருவோம் நாமளும். இந்தா இப்பவே போறேன். அந்த வீரா இருக்காளே, அவ கழுத்துல இந்த தாலியை கட்டு. கோயிலுக்குள்ளே வச்சு தாலியை கட்ட போறேன். இந்த ஊரு பார்க்க கட்ட போறேன். எவன் என்னதான் செய்யறான் பாத்துருவோம். அம்புட்டு சீக்கிரம் அவளுகளை விட்டுருவானா? டேய் வெங்கடேசா, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? பட்டதெல்லாம் போதும்டா. இதுக்கு மேல நமக்கு எந்த வம்பு வேண்டாம்டா. விட்டுடா. விட மாட்டேன். நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இவளுக சந்தோஷமா இருக்காது. அப்படியே விட சொல்றியா? வேண்டாம்டா. இந்த தாலிய அந்த வீரா கழுத்துல கட்டி அந்த குடும்பத்தை நான் சுத்த விடல. என் பேரு வெங்கடேஷ் இல்ல. பாத்துருவோம். இன்னைக்கு அவள நானான் பாத்துருவோம். ஏய் வீரா, இன்னைக்கு நீ செத்தடி. வேண்டாம்டா. டேய் சொல்றது கேளுடா. சொன்னா கேளு. டேய் வெங்கடேசா, விடுங்க. சொன்னா கேளுடா. வேண்டாம்டா. ஐயோ வெங்கடேஷ், வேண்டாம்ப்பா. வெங்கடேஷ் சொன்னா எந்த கேளுப்பா. வம்பும் வேண்டாம்ப்பா. வச்சுக்க அம்மா சொல்றல, வெங்கடேஷ், சொன்னா போகாதப்பா. கேளுடா. நில்லுப்பா விடுமா. வெங்கடேஷ், நில்லுப்பா. வேணாப்பா வேணாப்பா. வந்துருப்பா, வீட்டுக்கு போயிடலாம். வெங்கடேசா, வேண்டாம்டா. கேளுடா. வேண்டாம்டா. வாடா வீட்டுக்கு போயிடலாம். அம்மா சொல்றலப்பா, நில்லுப்பா. வெங்கடேசா, சொன்னா போகாத. கேளுடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.